வணக்கம், வாழ்க வளமுடன். மகா கணபதியின் கிருபையினாலும் குரு கடாட்சத்தாலும் அம்பாளுடைய பரம அனுகிரகத்தாலும் ஸ்லோகம் நம்பர் 78. பக்தி மத்கல்பலதிகா பசுபாச விமோச்சனி சம்ருதா சேஷ பாஷண்டா சதாச்சார பிரவர்த்திகா அப்படின்னு சொல்லக்கூடிய நாம பக்திமத் கல்பலதிகா. அம்பாள் பக்தி உள்ளவர்களுக்கு கற்பக கொடி போன்று இருக்கக்கூடியவள். லதிகானாக்க கொடி, லதா லதிகா இது எல்லாமே கொடிங்கிற அர்த்தத்தில் வரக்கூடிய நாம. கற்பக விருட்சத்தின் கீழிருந்து எப்படி நாம் கேட்டதெல்லாம் அது கொடுக்குமோ அதுபோல அம்பாள் தன் பக்தர்களுக்கு விரும்பியதை வேண்டியதை அளிக்கக்கூடியவள். இன்னொரு அர்த்தம் பார்த்தோம்னா கல்ப அப்படின்னா கொஞ்சம் குறைவாக, கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடியது. அப்படி பூரணமான பக்தி இல்லாதவர்களுக்கும் பக்தி இருப்பதாக பாவித்து நடப்பவர்களுக்கும், அப்படி எத்தனையோ தரப்பட்ட பக்தர்கள் இருக்கார்கள் இல்லையா, அவர்கள் எல்லாருக்குமே அவர்கள் மேன்மேலும் அவர்களுடைய பக்தியை வளர்த்தி கொள்வதற்காக அம்பாள் கொடியாக இருந்து அவர்களை விரும்பும் இடத்திற்கு அழைத்து கொண்டு போகக்கூடியவள். தன்னை கொடி போல் மாற்றிக்கொண்டு அவர்களை தன்மேல் படரச் செய்து அந்த உயர்ந்த நிலையை அடைய செய்வதற்காக அவள் கொடி போன்று அவர்களுக்கு உதவுபவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பார்த்தோம்னா லதிகா அப்படின்னு சொன்னால் கஸ்தூரி கொடி அப்படின்னா நல்ல வாசனை, நல்ல நறுமணம் உள்ள ஒரு மன நிறைவு அளிக்கக்கூடிய ஒரு கொடி போன்றவள். பக்தர்களுக்கு அந்த பக்தியில் இருக்கக்கூடிய அந்த நறுமணத்தை நுகரச் செய்து அதன் மேல் மேன்மேலும் பிடிப்பை ஏற்படுத்தி அவர்களை ஒரு இளவஞ்சி கொம்பே அப்படிம்பார், கொம்பாக இருந்து அபிராம்பட்டர் சொல்லக்கூடியது. இப்படி கொம்பாக இருந்து அவர்களை படரச் செய்பவள் அப்படிங்கிற அருமையான அர்த்தத்தில் வரக்கூடியது பசு பாச விமோச்சனி. பசு அப்படின்னாக்க ஜனங்கள், ஜீவர்கள்னு வச்சுக்கலாம், மொத்தமும் ஜீவர்கள். அந்த பசு கூட்டங்களின் பாசத்தை, பாசம்தான் இருக்கிறதுலையே இல்லையா, பந்த பாசம்னு சொல்கிறோம், நம்முடைய அட்டாச்மெண்ட், அதை இல்லாமலாக்குபவள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு அர்த்தம் பந்தம் எது, தானும் பிரம்மமும் வேற வேற துவைத பாவமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற அந்த அபேத ஞானம் உள்ளவர்கள். தானும் பிரம்மமும் ஒண்ணுதாங்கிற அந்த ஞானம் இல்லாதவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர்களுக்கு அந்த பாசத்தை இல்லாமல் ஆக்குபவள். பசி தாகத்தால் கட்டுண்டு கிடக்கக்கூடிய, ஏன்னா உலகமே அதுதான், சாப்பாடு முக்கியம், இருந்தாலும் அதுதான் வாழ்க்கைன்னு இருந்து வாழக்கூடிய எத்தனையோ ஜீவன்கள் இருக்கின்றது இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜீவன்களுக்கு அந்த அறியாமை, அந்த இக்னரன்ஸ்ன்னு சொல்கிறோமே, அப்படி இருக்கக்கூடிய ஜீவன்களை அதற்கும் அப்பாலும் நிறைய இருக்கின்றது அப்படின்னு உணர்த்தி அவர்களை நல்ல வழிக்கு நடத்தி செய்பவள் பசு பாச விமோச்சனி. சம்ஹிருதா அசேஷ பாஷண்டா. பாஷண்டர்கள் அப்படின்னா பக்தி இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். பாகண்டா பாஷண்டா அப்படின்னு பாடபேதம் இருக்கு, அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. பாகண்டர் அப்படின்னா வேதத்திற்கு புறம்பானவர்கள்னு எடுத்துக்கலாம். ஆர் என்ன சொல்லுவோம், தர்மத்திற்கு புறம்பானவர்கள் பாஷண்டர்கள். ஆர் தர்மம் எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ, எதெல்லாம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு புறம்பாக நடப்பவர்கள். அப்படி இது எல்லாவற்றையும் பாகண்டர்கள் ஆர் பாஷண்டர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ சம்ஹிருதா அசேஷ பாஷண்டா, அந்த பாகண்டர் ஆர் அந்த பாஷண்டர்களை இல்லாமல் ஆக்குபவள். சதாச்சார பிரவர்த்திகா. சத் ஆச்சார பிரவர்த்திகா, நல்ல வழியில், ஆர் சதா ஆச்சார பிரவர்த்திகா, நல்வழியில் நடத்துபவள். இப்போ முதல் நாம இந்த பாஷண்டர்களை அழிப்பதால் அப்படின்னா அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அறியாமை, அதை இப்போ நம்ம பண்டபுத்திரவதம், மகிஷாசுரவதம் அப்படின்னு தேவி மகாத்மத்தில் நிறைய பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அவர்களெல்லாம் தேவி சம்ஹாரம் பண்ணுறான்னா லிட்ரலி கொல்றதாக நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அறியாமையை, அந்த அவித்தியை அவள் இல்லாமலாக்கி அவர்களை நல்வழிப்படுத்துபவள், நல்ல உயர்கதிக்கு அழைத்து செல்பவள் அப்படின்னு அர்த்தம். அப்போ சத் அப்படின்னு சொன்னால் சிறந்தது. அந்த சிறந்த ஆச்சாரத்தில்
நம்மை செலுத்துபவள், நல்லவர்களை அந்த நல்ல ஆச்சாரத்தில் நடத்துபவள் அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். சத் ஆச்சார பிரவர்த்திகா. அடுத்த ஸ்லோகம். தாபத்ரயாக்னி சந்தப்த சமாக்லாதன சந்திரிகா தருணி தாபசாராத்யா தனு மத்யா தமோபகா அப்படின்னு சொல்லக்கூடிய 79வது ஸ்லோகம். தாபத்ரயாக்னி சந்தப்த சமாஹ்லாதன சந்திரிகா. ஜீவன்களுக்கு 3 விதமான தாபங்கள் இருக்கின்றது. அப்ப அந்த தாபங்கள் ஒரு அக்னியில இருந்தா என்ன ஒரு அதனால் வரக்கூடிய ஒரு வாட்டம் இருக்குமோ அதுபோல அந்த வாட்டத்தை அந்த 3 தாபங்களாலும் வரக்கூடிய அந்த தாக்கத்தை அழித்து ஜீவன்களுக்கு மன மகிழ்வை, மனதிற்கு சந்தோஷத்தை தருபவள். 3 விதமான தாபங்கள் என்னன்னு கேட்டால் அத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். இந்த ஆத்தியாத்மிகம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய அந்தக்கரணங்கள் என்று சொல்லக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ப்ளஸ் ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, இவர்கள் இதெல்லாம் சரீரத்தை சார்ந்தது. ஆதி பௌதிகம் பஞ்சபூதங்களால் ஏற்படக்கூடியது. நிலம், காற்று, அக்னி, ஆகாசம், அப்படி இந்த பஞ்சபூதங்கள் சொல்றோம் இல்லையா, அதனால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள். ஆதி தெய்வீகம் அப்படின்னா மற்ற தேவதைகளினால் ஏற்படக்கூடியதுன்னு சிலது வரும், மற்ற ஜந்துக்களினால் ஏற்படக்கூடியதுன்னு அந்த அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். இந்த 3 விதமான தாபங்களிலிருந்தும் அதனால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கத்தை போக்கி சமாஹ்லாதன சந்திரிகா, எப்படி ஒரு சந்திரனிலிருந்து பொழியக்கூடிய கிரணங்கள் மனதிற்கு ஒரு சாந்தியை தருகின்றதோ அதுபோல அம்பாளுடைய அந்த சாந்தியை நல்கக்கூடிய அந்த கிரணங்கள் இந்த தாபத்தை போக்கி அவனுக்கு மனமகிழ்வை தருகின்றது. தருணி, எப்பொழுதும் இளமையாக இருப்பவள், யுவதியாக இருப்பவள். அம்பாளுக்கு என்ன கிடையாது, தேய்வும் கிடையாது, வளர்ச்சியும் கிடையாது. அப்ப அதனால் அவள் எப்பவும் எப்படி இருப்பா, இப்போ அதாவது என்னென்னைக்கும் இளமையுடன் இருக்கக்கூடியவள், முக்காலத்திலும் இருக்கக்கூடியவள். நேற்றுக்கு இருந்தாளா இருந்தா, இன்னைக்கு இருக்காளா இருக்கா, நாளைக்கு இருப்பாளா கண்டிப்பாக இருப்பாள். அப்படி முக்காலத்திலும் இருக்கக்கூடியவள், எந்த காலத்திலும் எந்த யுகத்திலும் எப்பொழுதும் இளமையாகும். அது அண்டர்லைன் பண்ணிக்கணும், இருப்பவள். தாபச ஆராத்யா, தபஸ்விகளால் ஆராதிக்கப்படுபவள். மகா தபஸ்விகளால் ஆராதிக்கப்படுபவள் அப்படின்னு எடுத்துக்கலாம். தனித்தனியா பிரிச்சோம்னா தாப சார ஆத்ய அப்படின்னு 3 பதமாக பிரித்தாலும் தாபத்திற்கு ஆதி காரணமாக இருக்கக்கூடிய அந்த சம்சாரத்திற்கு ஒரு சாரமாக இருக்கக்கூடிய அந்த விசேஷமாக தியானம் செய்யப்படுவது. இந்த 3 தாபங்களுக்கும் முதல்ல பார்த்தோம் இல்லையா. அப்ப தாப சார ஆத்யா. தனு மத்யா, நுண்ணிய இடையை உடையவள். தனுனாக்க மத்திய பகுதினா அந்த இடை, ஹிப்பு, இடுப்பு. இப்போ அம்பாளுடைய இடுப்பு எப்படி இருக்கும், இருக்கா இல்லையான்னு தேடி பார்க்குற அளவிற்கு இருக்கக்கூடிய அழகான நுண்ணிய இடையை உடையவள். காஞ்சிபுரத்துல தான் தேவி தனுமத்யாங்கிற பெயரோட விளங்கக்கூடியவள், தனுமத்யா. இந்த ஸ்லோகம் தாபத்ரயாக்னி சந்தக்த சமாஹ்லாதன சந்திரிகா தருணி தாபசாராத்யா தனுமத்யா தமோபகா. தமோபகா என்று சொல்லக்கூடியது இருள், தமம். அதாவது தமோனாலே தமோ குணத்தினுடைய அடையாளமே இருட்டு. இருட்டுன்னா இந்த இடத்துல அவித்யை, அஜ்ஞானம், இக்னரன்ஸ் எப்படி வேணா எடுத்துக்கலாம். அப்போ அஜ்ஞானம் என்ற அந்த இருளை இல்லாமல் ஆக்குபவள், அஜ்ஞான இருளை போக்குபவள். தமோ தமோ தம ஆபகா, அதாவது தமோபகா நம்ம சேர்த்து படிக்கிறோம். அந்த தமஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இருட்டை, அவித்யை இல்லாமல் ஆக்குபவள். அம்பாள் பாதபத்மங்களை பணிந்த அந்த பக்தர்களுக்கு இருட்டு ஆர் அவித்யை ஆர் அஜ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அது இல்லாமல் போகின்றது. அது நமக்குள்ள இருக்குங்கிற ஒரு அவேர்னஸ் முதல்ல வரணும். அதை போக்குவதற்கு அம்பாள் மாத்திரமே ஒரே ஒரு சரணாகதி பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் அப்படிங்கிற அந்த ஒரு உயர்ந்த ஞானமும் நமக்கு அதை கொடுக்கக்கூடியவளும் அம்பாள் தான். அப்போ நம்முடைய தமோ அந்த இருட்டை இல்லாமல் ஆக்குபவள். அறிவோம் அவளின் 1000 நாமங்களை, பணிவோம் அவள் திரு பாதங்களை. இந்த சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இது மற்ற இதில் சொல்ல மாதிரி நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நல்ல விஷயம் 4 பேருக்கு போய் சேர வேண்டும்ங்கிற அந்த உயர்ந்த நோக்கத்தில் இதை நாம் செய்ய வேண்டும். வணக்கம், வாழ்க வளமுடன்.